நான் ராசி. நான் பிறந்தது பெர்சியாவின் பழம்பெரும் நகரமான ரெயில் 854ஆம் ஆண்டில். என் வாழ்க்கை முழுவதும் அறிவின் பல கிளைகளில் ஆழமாக ஈடுபட்டு மனிதகுலத்திற்கு பயனளிக்கும் விதமாக அதைப் பகிர்ந்து கொண்டேன். என் இளமைக் காலம் ரே நகரின் அழகிய வீதிகளிலும் அறிவார்ந்த சூழலிலும் கழிந்தது. சிறுவனாக இருந்தபோதே எனக்கு இசை, கணிதம், மொழிகள் ஆகியவற்றில் மிகுந்த ஈடுபாடு இருந்தது. ஆனால் என் உள்ளத்தை மிகவும் கவர்ந்தது மருத்துவம். அந்தக் காலத்தில் ரே நகரம் கல்வி, கலாச்சாரம் மற்றும் வணிகத்தின் மையமாக விளங்கியது. அங்கு பல அறிஞர்களுடன் நான் பழகும் வாய்ப்பு கிடைத்தது. அவர்களின் அறிவு என்னை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தியது. அறிவின் ஒவ்வொரு கிளையையும் ஆராய வேண்டும் என்ற ஒரு தீவிரமான தாகம் என்னுள் முகிழ்த்தது. என் அறிவுத் தேட்டம் தொடங்கியது இசை மற்றும் கணிதத்திலிருந்து. ஆனால் வயது ஏற ஏற மனித உடலின் நுட்பங்களும் நோய்களின் மர்மங்களும் என்னை மிகவும் கவர்ந்தன. அதனால் மருத்துவத்தில் தேர்ச்சி பெற முடிவு செய்தேன். அந்தக் காலத்தில் பாக்தாத் நகரம் அறிவியல் மற்றும் மருத்துவத்தின் மையமாக விளங்கியது. அங்கு சென்று புகழ்பெற்ற மருத்துவர்களிடம் கற்றேன். பாக்தாத்தில் இருந்த பைத்துல் இக்மா என்ற அறிவின் கோவிலில் பல நூல்களைப் படித்து என் அறிவை விரிவுபடுத்தினேன். மருத்துவத்துறையில் எனது மிகப்பெரிய பங்களிப்பு அல்ஹாவி என்ற நூலை எழுதியதுதான். இது ஒரு மருத்துவக் கலைக்களஞ்சியம். இதில் பல நூற்றாண்டுகளாக சேகரிக்கப்பட்ட மருத்துவ அறிவை தொகுத்தேன். இந்த நூல் பின்னர் ஐரோப்பாவில் மொழிபெயர்க்கப்பட்டு நீண்ட காலம் மருத்துவ மாணவர்களுக்கு முக்கியமான ஆதாரமாக விளங்கியது. நான் சிறப்பாக கவனித்த ஒரு விஷயம் நோய்களைக் கண்டறிவதில் நுண்ணறிவின் முக்கியத்துவம். நோயாளியின் அறிகுறிகளை கவனமாக ஆய்வு செய்து சரியான முறையில் நோயைக் கண்டறியும் வழிமுறைகளை வகுத்தேன். வேதியியல் துறையிலும் நான் ஆராய்ச்சிகள் செய்தேன். நான் பல பரிசோதனைகள் மூலம் உலோகங்கள், கனிமங்கள் மற்றும் இரசாயன மாற்றங்களைப் பற்றி ஆய்வு செய்தேன். கீமியா அலஸ்லாம் என்ற நூலில் வேதியியல் செயல்முறைகளை விளக்கினேன். என் வேதியியல் ஆராய்ச்சிகளில் முக்கியமான ஒன்று கந்தக அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலம் போன்றவற்றைக் கண்டுபிடித்தது. இவை பின்னர் தொழில்துறை மற்றும் ஆய்வகங்களில் பெரும் பயன்பாட்டைக் கொண்டன. நான் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல, ஒரு தத்துவஞானியும் கூட. மெய்யியல் மற்றும் இயற்கை அறிவியல் பற்றி பல நூல்கள் எழுதினேன். நான் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல, ஒரு மனிதநேயவாதியும் கூட. என் மருத்துவப் பணியில் ஏழைகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளிப்பதில் பெருமை கொண்டேன். நான் ஒரு மருத்துவமனையை நிறுவிய போது அங்கு எல்லா வகுப்பினருக்கும் சமமான சிகிச்சை கிடைக்கும் வகையில் அமைத்தேன்.